Hey guys, welcome back to JBD's Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Once Upon a Time season 3 ஓட 14வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சீசன்ஸ் அண்ட் எபிசோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 14வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல பேரிலாண்ட காமிக்கிறாங்க. அங்க ரெஜினாவோட கோட்டைக்குள்ள சார்மிங் வரான். இப்ப உள்ள ஒரு ரூம் கதவை திறந்து பாக்குறான். உள்ள எம்மாவை அனுப்புன மரால மாதிரி எம்மாவுக்கு வாங்கி வச்ச தொட்டில் எல்லாமே இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு, ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றான். நீங்க சொல்றது சரிதான், ஏன்னா இப்ப நான் வளர்ந்துட்டேன், இதெல்லாம் எனக்கு இப்ப தேவைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டே எம்மா அங்க வரா. எம்மா நீ இங்க என்ன பண்றேன்னு அவன் கேட்க, இன்னைக்கு நைட் நடக்க போற பார்ட்டிக்கு டான்ஸ் ஆட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி ஆடுறதுன்னு எனக்கு கத்து கொடுங்கன்னு கேக்குறா. இப்ப ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. நான் உண்மையிலே இங்க இல்ல, நான் இங்கதான் இருந்திருக்கணும், ஆனா ஒரு காரணத்துக்காக அது நடக்கல, நீ என்ன கை விட்டுட்டேன்னு சொல்றா. உடனே அந்த இடம் இடி மின்னல் வந்த மாதிரி மின்ன ஆரம்பிக்குது. இப்ப அந்த மந்திர அலமாரி ஓபன் ஆகி அவளை உள்ள பிடிச்சு இழுக்குது. நான் உன்னை காப்பாத்துவேன்னு அவன் சொல்ல, இல்ல உங்களால முடியாது, நீங்க ஏற்கனவே என்ன தவற விட்டுட்டீங்க, அடுத்து வரப்போறவங்களையாவது தவற விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அலமாரிக்குள்ள போயிடுறா. அப்ப திடீர்னு பய உள்ள கண் முழிக்கிறான். இவ்வளவு நேரம் கனவு தான் கண்டுகிட்டு இருந்திருக்கான். இப்ப அவங்களோட கோட்டையில தான் இருக்காங்க. அவனும் எந்திரிச்சு ஸ்னோ கிட்ட போக அவளும் அவனை பார்த்து ஒரு குட் நியூஸ், நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்றா. இவனும் அவளை சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிறான். அப்பதான் எம்மா கனவுல சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த குழந்தைய பத்தி தான் எம்மா கனவுல சொல்லிட்டு போயிருப்பா போல. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்குல நம்ம எப்படி அந்த சூனியக்காரியை கண்டுபிடிக்கிறதுன்னு சார்மிங் கேக்குறான். அவளுக்கு பச்சை கலர்ல தோல் இருக்கும்னு ஹூக் சொல்றான். இல்ல, நம்ம சபிக்கப்பட்டிருக்கோம், அவன் நம்மள மாதிரி தான் இருப்பான்னு ரெஜினா சொல்ல, சரி அப்ப நம்ம ரெஜினாவோட ஆபீஸ்ல இருந்து அவளை தேட ஆரம்பிப்போம், அங்க நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்னு எம்மா சொல்றா. ஆனா நம்ம நேரத்தை தான் வீணடிக்கிறோம். அந்த சூனியக்காரி பறக்கிற குழந்தை ரெண்டு பேரும் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹென்ரியை யாராவது பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ரெஜினா அங்க இருந்து நடந்து போறா. நேரம் தான் வீணாகுது, நம்ம அவளை கண்டுபிடிக்க போலாமான்னு ஹூக் கேட்க எல்லாரும் கிளம்புறாங்க. இப்ப இந்த சைடு ஜெலினா வச்சும் ரம்ப்ல அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு வரா. அவனும் ஸ்பின்னிங் வீல்ல பைக்ல தங்கமா மாத்திக்கிட்டு இருக்கான். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, உன் ஜெயில் எப்படி இருக்கு, இப்பவே என்ன கொல்லணும் போல தோணுதுல, முடிஞ்சா கொல்லு, உன்னால முடியாதுன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும்னு சொல்லிட்டு அவன் மந்திர கத்தியை எடுத்து காமிக்கிறா. இப்ப நீ அடிமைன்னு சொல்றா, எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்க, என்ன கொல்லுன்னு அவன் சொல்ல, நான் உன்னை கொல்ல வரலன்னு சொல்லிட்டு அந்த மந்திர கத்தியை வச்சே உன் அழகான முகத்தை பார்க்க விரும்புறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சேவ் பண்ணி விடுறா. உன்கிட்ட எப்பயாவது நான் என் அப்பாவை பத்தி சொல்லிருக்கேனா, அவன் ஒரு மோசமான குடிகாரன், ஆனா ஒரு நாள் கூட சேவ் பண்ணாம இருக்க மாட்டான், அவனுக்கு சேவ் பண்ணி விடுறதுக்காகவே நான் அதை கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் என் உலகத்துல என்ன பண்ணாலும் வெளியே நல்லவள தான் தெரிஞ்சேன், ஆனா உள்ள அழுதுகிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ ஒரு புது லேண்ட்ல இருக்கேன், இங்க எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணும்போது அவன் மூஞ்சில ஒரு கோடை போட்டுறா. அவன் மூஞ்சில இருந்து வர ரத்தத்தை அவ கையில எடுத்துக்கிறா. உனக்கு என்னதான் வேணும்னு அவன் கேட்க, நீ வாழ்நாள் முழுசா தேடிக்கிட்டு இருந்த ஒண்ணு, என்னால வாங்க முடியாத ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டே நேரா ரம்பிளோட கடைக்கு வரா. அங்க பெல் இருக்கா, நீதான் ரம்பிளோட காதலியான்னு கேட்க, ஆமா, ஆனா அவர் இப்ப உயிரோட இல்ல, இறந்துட்டாருன்னு சொல்றா. என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு குழந்தைக்கு கிஃப்ட் வாங்க வந்தேன், ஆனா அது இன்னும் பிறக்கவே இல்ல, அவ அம்மாவை எல்லாரும் மேரி மார்க்கெட்னு கூப்பிடுவாங்க, நான் தான் அவளுக்கு பிரசவத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. சரி நான் ஒரு நல்ல கிஃப்டா தரேன்னு பெல் நடந்து உள்ள போறா. அப்போ அவ மேஜிக் யூஸ் பண்ணி அவளை ஃப்ரீஸ் பண்ணிட்டு உள்ள போய் அவனோட லாக்கர்ல சேவ் பண்ணும்போது ஒரு கோடு போட்டால, அதுல இருந்து ரத்தம் வந்திருக்குமே, அதை எடுத்தால, அதை வச்சு இப்ப லாக்கரை திறந்துடுறா. உள்ள இருந்த ஒரு பாட்டில்ல இருந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு திருப்பி அதை உள்ள வச்சே மூடிடுறா. இப்ப இந்த சைடு ரெஜினாவோட ஆபீஸ்ல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சார்மிங் கீழே இருக்கிற ஃபுட் பிரிண்ட பாக்குறான். அதுல சிகப்பு கலர்ல இருக்கு. இவனும் அதை எடுத்து மோந்து பார்த்துட்டு, இது பெர்ரி, இது புதர்ல தான் வளரும், காட்டுல தான் புதர் இருக்கும், இது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சார்மிங் சொல்றான். அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஜெலினா சார்மிங்கையும் ஸ்னோவையும் பார்க்கணும்னு சொல்லிருக்கான்னு போட்டிருக்கு. ஜெலினா ஒரு டாக்டர்னு இவன் சொல்ல, சரி பரவாயில்ல நீ போன்னு எம்மா சொல்றா. அவனும் சரி நான் போயிட்டு வரேன், நம்ம போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் அந்த இடத்துல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அரமனசோட அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ண பேரிலாண்ட்ல சார்மிங் ஒரு இடத்துக்குள்ள வரான். அப்ப அங்க ராபின் வரான். அவன் கையில தங்க அம்பு இருக்கு, கோட்டைக்குள்ள நுழையிறதுக்கு உதவி பண்ணதுக்காக ராணி எனக்கு கொடுத்தான்னு சொல்றான். அப்ப ராணிக்கு உன்னை பிடிச்சிருக்க போலயேன்னு அவன் சொல்ல, இல்ல அவ என்ன கோட்டையில இருந்து வெளியேற்ற முயற்சி பண்றான்னு நினைக்கிறேன், ஆனா இப்போதைக்கு என் பையனுக்கு இதுதான் பாதுகாப்பான இடம், ஏன்னா அந்த பொல்லாத சூனியக்காரி வெளியே சுத்திக்கிட்டு இருக்கா, உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன்னு ராபின் சொல்றான். அவனும் புரியுது, நான் இதுக்கு முன்னாடி பேரிலாண்ட்ல இருந்தப்ப என் பொண்ணை காப்பாத்த ஒரு பிளாக் நைட் கூட சண்டை போட்டேன், மந்திர அலமாரியில அவளை அனுப்பி வச்சேன், இப்ப அந்த பயம் என்ன துரத்துது, நான் இப்ப ஸ்னோவுக்காக இருக்கணும், அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்காக இருக்கணும், இந்த விஷயம் என்ன திசை திருப்ப விடக்கூடாதுன்னு சொல்றான். என் வைஃப் இறந்தப்ப பிரேயர் டெக் என்கிட்ட ஒரு ரூட்டை பத்தி சொன்னான், அது நம்ம பயத்தை சமாளிக்க உதவும்னு ராபின் சொல்ல, அதை நான் எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு இவன் கேக்குறான். செர்வுட் காட்டுல தான் வெள்ள பாசிக்கு கீழே வளரும், பார்க்க ஸ்டார் மாதிரி இருக்கும், அதை நைட் ரூட்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த சைடு ரொம்ப ஆபத்தான இடம், பேய்கள் பகுதின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான். என் குடும்பம் ஆபத்துல இருக்கும்போது எந்த பேயையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு சார்மிங்கும் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ஜெலினாவும் ஸ்னோவும் ஸ்னோவோட லவ் ஸ்டோரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சார்மிங்
சார்மிங் அங்க வரா. சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெயலினா போறா. நம்ம அவளை நம்பலாமா? நமக்கு அவளை தெரியாது. நான் அவளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா. அவளுக்கு ஜொகனாவை பத்தி தெரிஞ்சிருக்கு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றா. ஜொகனா யாருன்னு தெரியும்ல, ஸ்னோவோட வேலைக்காரி. இப்ப ஜெலினாவும் சார்மிங்கோட டீல எதையோ கலக்குறா. அதை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. சார்மிங்கும் அதை குடிக்க போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பேரிலன்ல சார்மிங் குதிரையில ராபின் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். கீழே இருக்கிற வெள்ளை பாசிய தோன்றான். அடியில இஞ்சி மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் நைட் ரூட் போல. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் ஸ்டார் மாதிரி இருக்கு. அப்போ காப்பாத்துக்குன்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. இவனும் வாழை எடுத்துட்டு அந்த திசையை நோக்கி வேகமா போறான். அங்க ஒரு டவர் இருக்கு, அது மேலதான் அந்த பொண்ணு இருக்கா. அது யாருன்னு தெரியுதா? அவதான் ரப்பன்சல். அவளுக்கு பயங்கர நீளமா காடு மாதிரி முடி இருக்கும். நீங்க ரப்பன்சலோட கதையை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இவனும் அந்த டவர் மேல ஏறான். அவன் அவளோட நீளமான முடியை பிடிச்சுதான் மேல ஏறான். அவ்வளவு நீளம். இப்ப மேல ஏறி வந்து பார்த்தா அவளுக்கு எக்கச்சக்கமா முடி வளர்ந்து கிடக்கு. அவளும் இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்த முதல் நம்பர் நீங்க தானே சொல்றா. அப்படியா? நீ இங்க எவ்வளவு காலமா இருக்கன்னு அவன் கேட்க ஞாபகம் வச்சுக்க முடியல. நீ ஒரு இளவரசனான்னு கேக்குறா. ஆமா. நீயும் இளவரசியான்னு இவன் கேக்குறான். ஆமா, என் பேரு ரப்பன்சல். என் அப்பா அம்மா தான் என் ராஜ்யத்தோட ராஜா ராணின்னு சொல்ல, ஆமா ஏன் நீ அங்க இருந்து வந்தன்னு கேக்குறா. நீ எதுக்காக இங்க வந்தியோ அதுக்காக தான். நானும் அந்த நைட் ரூட்டை எடுக்க தான் இங்க வந்தேன். என் அம்மா அப்பாவை மாதிரி என்னால ஒரு தலைவரா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பிரதர் கொடூரமான ஒரு விஷயத்தால செத்துட்டான். அதுல இருந்து பயம் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னால அவங்கள மாதிரி தலைவரா இருக்க முடியாது. நான் கண்ணை மூடும் போதெல்லாம் கனவுகள் வரும். ஆனா நான் அந்த நைட் ரூட்டை எடுத்த பிறகும் அந்த நைட் ரூட் வேலை செய்யல. அதை நான் எடுக்க வந்ததுதான் என் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தவறுன்னு சொல்றா. சரி அப்புறம் ஏன் இன்னும் இங்க இருக்கன்னு கேட்க, நான் வீட்டுக்கு கிளம்பும் போது ஒரு சூனியக்காரி வந்தா. அவ தான் இந்த டவர்க்குள்ள என்ன துரத்தனான்னு சொல்றா. இனி நீ அவளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போறேன்னு சொல்றான். உனக்கு புரியல. நான் இங்க இருந்து வெளியே போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவ வந்துடுவான்னு சொல்றா. அப்ப எரிஞ்சுக்கிட்டு இருந்த மெழுகுவத்தி திடீர்னு அமர்ந்துருது. இவனும் எட்டி பார்த்தா அந்த சூனியக்காரி கீழே நடந்து வரா. பார்க்கவே பேய் மாதிரி இருக்கா. இப்ப அவ டவர் மேல ஏற ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல சார்மிங் இன்னும் அந்த டீயை குடிக்கவே இல்ல. அவங்களும் பழைய விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவங்களும் சேஸ் அடிச்சுட்டு டீயை குடிக்கிறாங்க. அதை குடிக்கிறானு ஜெலினா சார்மிங்க பாத்துக்கிட்டே இருக்கா. இப்ப அவனும் அதை குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இந்த சைடு சார்மிங் நேரா காட்டுக்குள்ள வரான். நம்ம ஃபேரிலாண்ட பார்த்தோம்ல, அந்த சூனியக்காரி அவதான் இவனை ஃபாலோ பண்ணி போறா. அந்த ஜெலினா குடிச்ச டீனாலதான் இப்படி நடக்குது போல. இப்ப இந்த சைடு ரெஜினாவும் ஹென்ரியும் நடந்து வராங்க. அவங்க ஸ்டோரி புக்கை பத்தி தான் பேசிட்டு வராங்க. என் அம்மா நியூயார்க்கை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வால்ஸ்னு ஒருத்தனை காதலிச்சாங்க. அவன் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணா. 2 நாளைக்கு அப்புறம் கேஸ் விஷயம்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றான். சரி நீ என்ன நினைக்கிற? அவனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, தெரியல, ஆனா வந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுதுன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு ஹூக்கோ அம்மாவும் அந்த காட்டுக்குள்ள பெர்ரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்து பேசிக்கிட்டே ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே போறாங்க. அப்பதான் அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப இந்த சைடு சார்மிங்கும் அந்த பெரி செடி கிட்ட வந்துட்டான். அந்த சூனியக்காரியும் மரத்துக்கு பின்னாடி இருந்து இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை இவன் பார்த்துட்டான். உடனே அம்மாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி, நான் அந்த விக்கெட் விச்ச கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நான் அவளை ஃபாலோ பண்ணி போறேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண ஃபேரிலாண்ட்ல அந்த சூனியக்காரி டவர் மேல வேகமா ஏறி வரா. உடனே அவளும், நான் உன்னை கூப்பிட்டுருக்கவே கூடாது, உடனே இங்க இருந்து போ, இல்லைன்னா அவ உன்னை கொன்றுவான்னு சொல்றா. என்னால உன்னை காப்பாத்த முடியும், நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு வாள் எடுத்து ஜன்னல் வழியா அவளை வெட்ட ட்ரை பண்றான். ஆனா அவளை அங்க ஆள காணா. பார்த்தா டவர் மேல உட்காந்துருக்கா. இப்ப மேல இருந்து கீழே குதிச்சு அவனை அடிச்சு உள்ள பறக்க விட்டுறா. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்லயும் அந்த சூனியக்காரி அவனை தூக்கி எரிஞ்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. சார்மிங்கும் மயக்கமாயிடுறான். இப்ப இந்த சைடு எம்மாவுக்கும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல எட்டி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்பதான் வெளியே ரம்புல அடைச்சு வச்சிருக்கிற ரூமுக்கு போற வழியை பாக்குறாங்க. உடனே அங்க வந்து எம்மா கதவை திறக்க போறா. ஒரு நிமிஷம் இரு, நம்ம உள்ள போறது சரியா படல, அவ ஒரு சூனியக்காரி, உள்ள ஏதாவது டிராப் வச்சிருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு ஹூக் சொல்றான். சரி அப்ப நான் ரெஜினாவுக்கு கால் பண்ணி வர சொல்றேன்னு போன் எடுக்கிறா. அப்பதான் சார்மிங் அனுப்பிச்ச மெசேஜ பாக்குறா. இப்ப இந்த சைடு அந்த சூனியக்காரியும் சார்மிங் கிட்ட வரா. பயவுள்ள மயக்கமான மாதிரி நடிச்சிருக்கான் போல. இப்ப அது பக்கத்துல வரவும் வாளை எடுத்து அதோட நெஞ்சிலேயே சொருகிறான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இவனை துண்டா தூக்கிடுது. இவனும் அதோட குள்ளவ கலட்டி பாக்குறான். அப்படியே பார்க்க சார்மிங் மாதிரியே இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண பேரலன்ல அந்த சூனியக்காரி ரப்பன்சல் முடிய வச்சே அவனை கட்டி போட்டுறான். இப்ப அவகிட்ட போகவும் அவகிட்ட இருந்து தள்ளி போன்னு சொல்றான். உடனே திரும்பி நான் தான் அவன்னு சொல்றா. பார்க்க அவளும் ரப்பன்சல் மாதிரியே இருக்கா. யார் மாதிரி வேணும்னாலும் அவளால மாற முடியும் போல. இப்ப ஸ்டோரி புக்லயும் அவன் நீ யாருன்னு கேட்க, நான் தான் நீன்னு சொல்றான். இப்ப அவனை கீழே தூக்கி எரிஞ்சிடறான். இப்ப 2 பேரும் வாள் எடுத்து சண்டை போட ரெடியா நிக்கிறானுங்க. இப்ப பேரலன்லயும் சார்மிங், ரப்பன்சல் அது சூனியக்காரி இல்ல, அது நீதான், அது நைட் ரூட்டை எடுத்த பிறகுதானே வந்துச்சுன்னு சொன்னேன், இவளை நீ எதிர்த்தா தான் உன் பயம் போகணும்னு சொல்றான். ஆனா அவளும் என்னால முடியாது, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றா. அதுதான் உன் பயம், உன்னால மட்டும்தான் அவளை ஜெயிக்க முடியும்னு இவன் சொல்றான். இப்ப ஸ்டோரி புக்லயும் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது, உன் பயத்தை என்னால உணர முடியுது, அது ஒரு துர்நாற்றமா இருக்குன்னு சொல்றான். இவனும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அது கூட பயங்கரமா சண்டை போடுறான். அவனும் சிரிச்சுக்கிட்டே நீ பயப்படலன்னா நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை கீழே மண்டி போட வச்சிடறான். இப்ப இந்த சைடு பேரலன்ல சார்மிங் அந்த முடிய பிச்சுட்டு வேகமா ஓடி வந்து அவளை இழுத்துட்டு ஜன்னல்
ஜன்னல் வழியா குதிச்சிடுறான். இப்ப 2 பேரும் கீழே இவ முடிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. அவளும் மேல ஏறி வரா. நான் சொல்றதை கேளு, நீ ஒரு தலைவரா இருக்க முடியாதுங்கிறது தானே உன் பயம். ஆனா உன்னால அதை பண்ண முடியும். உன் முடிய வெட்டு. அப்படி பண்ணா நீ நினைச்சதை அடையலாம், ஜெயிக்கலாம். என்ன நம்பு. நீ மட்டும் இப்ப அதை பண்ணலைன்னா உன் எதிர்காலத்தவே பார்க்க மாட்ட, இங்கேயே தனியா இறந்துருவ. அதுதான் உனக்கு வேணுமான்னு கேக்குறான். அவளும் இல்லைன்னு சொல்றா. அப்ப நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும், அதை செய்யணும் சொல்ல அவளும் கத்திய வச்சு அந்த முடிய கட் பண்ணிடுறா. இப்ப அந்த சூனியக்காரிய கீழே விழுகும் போதே காத்துல மறைஞ்சு போயிடுறா. இப்ப இந்த சைடு ஸ்டோரி புக்ல அவன் சார்மிங்கோட கத்திய 2 உடைச்சிடுறான். பாத்தியா, உன் பயம் ஒன்ன பலவீனமாக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நெருக்கிறான். அப்ப எம்மாவோட கார் வருது. இவனும் ஆமா நான் பயப்படுறேன், ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியாதுன்னு. ஆனா இனி அந்த பயத்தை என்ன தடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடஞ்ச கத்திய வச்சு அவன் வயிற்றிலே சொருகிறான். உடனே அவனும் காத்துல மறைஞ்சு போயிடுறான். இப்ப கார்ல இருந்து எல்லாரும் இறங்கி வராங்க. உனக்கு ஒண்ணும் இல்லையேன்னு எம்மா கேட்க, அவ எங்கன்னு ரெஜினா கேக்குறா. அது அவ இல்லன்னு இவன் சொல்றான். அப்ப வந்தது யாருன்னு கேட்க, நான் தான் சொல்றான். அந்த சூனியக்காரி நம்ம கூட விளையாடுறா. அவ எங்க தங்கி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு ரெஜினா கேட்க, அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அதான் அவளோட வீடுன்னு நினைக்கிறோம்னு ஹுக் சொல்றான். அப்படியே கட் பண்ணா ஃபேர்லேண்ட்ல சார்மிங் ரப்பன்ஸ்ல டவருக்கு கீழே கூட்டிட்டு வரான். நான் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தப்ப நான் மாட்டிக்கிட்டேன். என் பிரதர் தான் என்ன காப்பாத்தினான். ஆனா அவனால அவனை காப்பாத்திக்க முடியல. அவன் இறந்துட்டான். நான் ராணியாக முடியுமான்னு எனக்கு தெரியல. என் பேரண்ட்ஸ் என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்றா. இல்ல, கண்டிப்பா அவங்க ஒன்ன மன்னிப்பாங்க. நீ அவங்களோட குழந்தைன்னு சார்மிங் சொல்றா. இப்ப அவளை அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்துட்டா. அவளும் போய் அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப சார்மிங் ஸ்னோ கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றான். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உண்மையிலே நீ ஒரு சிறந்த அப்பான்னு ஸ்னோ சொல்றா. ஆனா நான் அவளை வளர்க்கல. இப்ப இந்த குழந்தைக்கு என்னால அதை பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்றா. ஏன் இப்படி பேசுற, நம்ம கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து இந்த குழந்தைய வளர்ப்போம்னு ஸ்னோ சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல சார்மிங்கும் அவன் பயத்தை பத்தியும் அங்க நடந்ததை பத்தியும் சொல்லிக்கிட்டே வரான். நான் என் பயத்தை ஒதுக்கி அந்த உடஞ்ச வாளை வச்சு குத்துனதுனாலதான் அதை தோக்கடிக்க முடிஞ்சதுன்னு சொல்றான். அந்த கத்தி எங்கன்னு ரெஜினா கேட்க, அது தானா மறைஞ்சு போயிடுச்சுன்னு இவன் சொல்றான். அந்த வாள் தான் உன் பயத்துல இருந்து உன் தைரியத்தை வெளிப்படுத்துச்சு. அந்த வாள் இப்ப மறைஞ்சு போகல, அதை அவ எடுத்துக்கிட்டான்னு ரெஜினா சொல்றா. என்ன, அவன் தைரியத்தை அவ திருட்டிட்டாளான்னு எம்மா கேட்க, இருக்கலாம்னு ரெஜினா சொல்றா. இப்ப எல்லாரும் அந்த பாதாள அறைக்கு வெளியே வந்துட்டாங்க. எம்மாவும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கதவை திறந்து உள்ள போறா. எல்லாரும் பின்னாடியே போறாங்க. கீழே போய் பார்த்தா ரம்பில் இருந்த கூண்டோட பூட்டு உடைஞ்சிருக்கு. அவ இந்த கூண்டுக்குள்ள எதை அடைச்சு வச்சிருந்தான்னு எம்மா கேட்க, அவனும் லைட்ட போடுறான். அங்க ஸ்பின்னிங் வீல் இருக்கு. ஹூக்கும் அதை பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டானான்ற மாதிரி பாக்குறான். இப்ப சார்மிங்கும் கீழே இருந்த தங்கமா மாறின வைக்கோலை எடுத்துக்கிட்டே, வைக்கோலை யாரால தங்கமா மாத்த முடியும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு சொல்றான். எம்மாவும் அது ரம்பிள் ஸ்டெல் ஸ்கின்னு சொல்றா. அப்படியே 14வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஓகே, இந்த 14வது எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 15வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.